இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 62 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனல் உன்னை பற்றி யோசி திங்கப்பட ஒரு செல்ஃப். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நினச்சா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நியூஸ், ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, அன்டைமில் செரிக்காத உணவுகள் நிறையா வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அவேர்னஸோட ஒரு வீடியோ. ஹார்ட் அட்டாக் எல்லாருக்குமே வருது. 35 நபர் அவங்க ஏஜ் உள்ள அந்த பர்சனுக்கு வருது, பெரியவங்களுக்கு வருது, சின்னவங்களுக்கு வருது, நிறைய பேருக்கு வருது. தயவு செய்து எதனால் செத்தோன்றது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் போஸ்ட்மார்ட்டமில் சொன்னால் தான் நமக்கு விஷயமே தெரியும் எதனால் செத்தோன்னு. இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்குது. மைல்டு அட்டாக் வருது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, கொழுப்பு இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, அதாவது கண்ட உணவுகள், கண்ட ஆயில்ஸ், ரிப்பீட்டட் ஆயில்ஸ்லாம் ஊற்றி சமைக்கிறாங்க. ஹோட்டல், சில ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் கூட இல்லாத சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்க மக்களே. ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. உண்மையாலுமே எதுக்கு வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. அப்படிலாம் இருக்கு. இந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்க வந்து ஹார்ட் அட்டாக் தான், மைல்டு அட்டாக், ஒரு அட்டாக் தான். எங்களால் காப்பாற்ற முடியல. நாங்கள் ட்ரை பண்ணோம். அன்டைமில் வந்தது 1:30க்கு 1:15 இந்த மாதிரி பிரச்சனை வந்து இவங்களை எவ்வளோ முயற்சி பண்ணி ஆம்புலன்ஸ் எடுத்துக்கணும், எங்களால் காப்பாற்ற முடியல. இன்னொன்று, அந்த ஆம்புலன்ஸில் வந்து ஆக்சிஜன் இல்லை, அது ஒரு காரணம். இவங்க வந்து வீட்டிலே போயிட்டாங்கன்னா அவங்க ஆம்புலன்ஸ் அந்த வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் அவங்கள எப்படியே காப்பாற்றிடலாம் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்து இசிசி எடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணோம், முயற்சி பண்ணோம், காப்பாற்ற முடியல. மைல்டு அட்டாக் மாதிரி வந்துருச்சு எங்களுக்கு. வீட்லேயே எல்லாம் கொடுத்தோம், இருந்தாலும் எங்களால் எதுவுமே காப்பாற்ற முடியலைங்க. இறைவன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மைல்டு அட்டாக் நிறையா வருது. திடீர்னு இறந்து போயிடுறாங்க. ஒருத்தர் டீ கடையில் டீ தான் குடிச்சிட்டு இருந்தார், தலை அப்படியே தூக்கிடுச்சு, இறந்து போயிட்டார். அட்டாக் தான். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த கண்ட ஆயில், ரிப்பீட்டட் ஆயில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அன்டைமில் ரொம்ப சாப்பிடாதீங்க, மீடியமாக சாப்பிடுங்க. சரிம்மா, பிஃபோராகவே சாப்பிடுங்க. தூங்க போகிறதுக்கு பிஃபோராக ஒரு 1/2 hour முன்னாடியே சாப்பிடுங்க. தண்ணி குடிங்க, வாக் பண்ணுங்கள், அப்படியே போய் தூங்கிடாதீங்க. இந்த ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்டெலாம் சாப்பிட்றது சில உணவுகள்லாம் ஒத்துக்காது. சில பேருக்கு அடைச்சிரும். நிறைய இன்சிடென்ட் எதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னே சொல்ல முடியல. அதுமாதிரி இந்த ரேஷனில் யூஸ் பண்ணுற பாம் ஆயில் எண்ணெய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி இஞ்சி போட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறைய இருக்குங்க, இதெல்லாம் வந்து சொல்ல முடியலைங்க எதுவுமே. சில பேர் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இதனால் ஹார்ட் அட்டாக் வருது கண்டுபிடிக்கவே முடியல. எத்தனையோ கேசஸ் அப்படி இருக்குது. தயவு செய்து இந்த விழிப்புணர்வு வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் அன்டைமில் வந்து சாப்பிடாதீங்க, ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சில இடங்காய் சொல்லுங்கள்.